சென்னை மாதவரத்தில் அசிசி நகர் பகுதியில் அமைந்துள்ள பால் பண்ணைக்கு சொந்தமான நிலத்தில் அனுமதியின்றி கட்டப்பட்ட அம்மன் கோவில் இடித்து அகற்றப்பட்டுள்ளது. இதற்கு பொதுமக்கள் கோவிலை இடிக்க விடாமல் அம்மன் சிலையை எடுக்க விடாமலும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சென்னை மாதவரம் அசிசி நகர் பிரதான சாலை பகுதியில் அமைந்துள்ள மாதவரம் பால் பண்ணை நிர்வாகத்திற்கு சொந்தமான இடத்தில் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் ஒன்றிணைந்து அங்காள பரமேஸ்வரி ஆலயம் ஒன்றினை கட்டி உள்ளனர். இந்த கோவிலானது பால் பண்ணை நிர்வாகத்திற்கு சொந்தமான இடத்தில் உள்ளதாகவும் அத்துடன் கோவில் கட்டுதல் சம்பந்தமாக எந்தவொரு அனுமதியும் பால் பண்ணை நிர்வாகத்திடம் பெறப்படாமல் பால் பண்ணை நிர்வாகத்தால் கட்டப்பட்ட இடத்தின் பாதுகாப்பிற்காக அமைக்கப்பட்ட காம்பவுண்ட் சுவரையும் உடைத்து உள்ளே கட்டப்பட்டுள்ளதாக கூறி பால் பண்ணை நிர்வாகத்தின் சார்பில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் பேரில் சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் கோவிலை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது தங்களின் வழிபாட்டு தளத்தை அகற்றக்கூடாது என்றும் தாங்கள் வழிபட்டு வருகிற கோவிலின் மீது மாநகராட்சி நிர்வாகம் எந்தவொரு அறிவுறுத்தலும் இன்றி மக்களிடம் எந்தவொரு விசாரணையும் மேற்கொள்ளாமல் அகற்றுவதாக கூறி 300க்கும் மேற்பட்ட அப்பகுதி குடியிருப்பு வாசிகள், பெண்கள், ஆண்கள் என அனைவரும் ஆலயத்தின் முன்பு திரண்டதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் 300க்கும் மேற்பட்ட காவலர்கள் பணியமர்த்தப்பட்டு பால் பண்ணை துணை ஆணையர் பாலகிருஷ்ணன் அவர்களின் முன்னிலையில் கோவிலை இடித்து கோவில் இருந்த சிலையும் அகற்றப்பட்டது. இதனிடையே சிலை வட்டாட்சியரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என மாநகராட்சி நிர்வாகத்தின் தரப்பில் கூறப்பட்டுள்ள நிலையில் கோவிலில் இருந்த இடத்திலிருந்து சிலையை அகற்றக்கூடாது என கூறி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். கோவில் இடித்த பொழுது பெண்கள் கதறி அழுது தங்கள் ஆலயத்தை இடிக்கக்கூடாது என தொடர்ந்து கோஷங்களை எழுப்பி வந்தனர். அதன்பின் கோவில் இடிக்கப்பட்டு அம்மன் சிலை வட்டாட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்டது. News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.